வெல்கம் டு our பைட் டெக்னாலஜிஸ் பிரைவேட் லிமிடெட். போன வீடியோவில் நம்மளோட பைட் சூப்பர் மார்க்கெட் சாஃப்ட்வேரில் எப்படி வந்து சேல்ஸ் என்ட்ரி பண்ணுறது, ஸ்டாக்ஸ் வந்து எப்படி மெயின்டைன் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்த்துறோம். இந்த வீடியோவில் இன்கம் அண்ட் எக்ஸ்பென்ஸ் என்ட்ரி எப்படி ஆட் பண்ணுறது, அதுக்கான ரிப்போர்ட்ஸ்லாம் நம்ம எப்படி செக் பண்ணுறது, நெக்ஸ்ட் வந்து அதோட கிராஃப்ஸ்லாம் நம்ம எப்படி பார்க்குறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ எக்ஸ்பென்ஸ் அப்படிங்கிறத நம்ம என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா, நம்ம எதுக்கெல்லாம் எக்ஸ்பென்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நம்ம எக்ஸ்பென்ஸ் என்ட்ரியில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு வந்துட்டு இன்கம்ஸ் எல்லாத்தையும் நம்ம இன்கம் என்ட்ரியில் ஆட் பண்ணிக்கலாம். சேல்ஸ்க்கானது வந்து ப்ரீ டிஃபைனாகவே உங்களுக்கு வந்து இன்கம் என்ட்ரியில் ஆட் ஆகிடும். அது போக வேறு ஏதாச்சும் உங்களுக்கு இன்கம் இருந்துச்சு அப்படின்னாலும் நீங்கள் வந்து இன்கம் என்ட்ரியில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கான ரிப்போர்ட்ஸ்லாம் நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த எக்ஸ்பென்ஸ் என்ட்ரி இதெல்லாமே நம்ம வந்து நம்மளோட பைட் சூப்பர் மார்க்கெட் சாஃப்ட்வேரில் எப்படி வந்து நம்ம என்டர் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். நம்மளோட சாஃப்ட்வேர் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இது வந்து டே ஷீட் அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இதுக்கு வந்து கான்ஃபிகரேஷன் எல்லாம் நம்ம செட் பண்ணுவோம். ஸோ கான்ஃபிகில் இன்கம் கேட்டகரி. ஸோ இன்கம்ல வந்து ஒரு கேட்டகரி வந்து நீங்கள் கிரியேட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எதெல்லாம் ஆட் பண்ண போறீங்களோ ஸோ அதுக்கு வந்து காமனாக ஒரு கேட்டகரி நேம் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் வந்து சாம்பிளுக்கு உங்களுக்கு ஆட் பண்ணி காமிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு சேவ் அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சேவ் ஆயிடும். அந்த மாதிரி எக்ஸ்பென்ஸ்க்கு வந்து எதுக்கெல்லாம் எக்ஸ்பென்ஸ் பண்ணுறீங்களோ அது ஃபுல்லாக எக்ஸ்பென்ஸ் என்ட்ரி ஆயிடும். ஸோ அதுக்கான கேட்டகரியும் ஆட் பண்ணிக்கோங்க. சேவ் அப்படின்னு கிளிக் பண்ணிக்கோங்க. சேவ் ஆகிடும். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கான்செப்ட் எல்லாம் ஆட் பண்ணிட்டோம். இப்போ வந்து நம்ம எப்படி என்ட்ரு பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ இன்கம் என்ட்ரி அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கேட்டகரி நேம் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து அதுக்கான டிஸ்கிரிப்ஷன் என்னவோ அதை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் வந்து இன்கம் வந்திருக்கோ அதை வந்து நீங்கள் இந்த பேஜில் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் சேவ் அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட் ஆயிடும். இந்த மாதிரி தான் எக்ஸ்பென்ஸ் என்ட்ரியும். கேட்டகரி நேம் செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அதுக்கான டிஸ்கிரிப்ஷன் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அதுக்கு எவ்வளோ வந்து அமௌண்ட் வந்து எக்ஸ்பென்ஸ் பண்ணியிருக்கீங்களோ அதை வந்து எக்ஸ்பென்ஸ் என்ட்ரியில் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் சேவ் அப்படின்னு கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தான் உங்களுக்கு வர இன்கம் அண்ட் எக்ஸ்பென்ஸ் வந்து நம்ம இந்த செட்டிங்ஸ்ல வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இதுக்கான ரிப்போர்ட்ஸ்லாம் நம்ம எங்க போய் செக் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதுக்கு ரிப்போர்ட்ஸ் அப்படிங்கிறத நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. இதுல வந்து பர்ச்சேஸ் ரிப்போர்ட்டு, நெக்ஸ்ட் சேல்ஸ் ரிப்போர்ட்டு, நெக்ஸ்ட் அதுக்கான ஸ்டாக்கோட ரிப்போர்ட்டு, நெக்ஸ்ட் வந்து டே ஷீட் ரிப்போர்ட், உங்களோட இன்கம் அண்ட் எக்ஸ்பென்ஸோட ரிப்போர்ட்டு, ஸ்டாக்கான ரிப்போர்ட்ஸ் இது. நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன ஸ்டாக் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுவோம் அதுக்கான ரிப்போர்ட்ஸ். இதில் வந்து எல்லா ரிப்போர்ட்ஸுமே உங்களுக்கு வந்து ஒன் பை ஒன்னாக டிஸ்பிளே ஆகும். ஸோ இதில் வந்து நீங்கள் டேட் வைஸும் பார்த்துக்கலாம், ஏஜ் வைஸும் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து எல்லாமே நீங்கள் செலக்ட் பண்ணி பார்த்துக்கலாம். அந்த மாதிரி தான் சேல்ஸ்க்கும். ஸோ சேல்ஸ்லேயே நீங்கள் டேட் வைஸு, ஏஜென்ட் வைஸு எல்லாமே நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ வந்து சேலரிக்கு வந்து நான் பர்ச்சேஸில் வந்து டேட் வைஸ் ரிப்போர்ட் அப்படிங்கிறத நான் செலக்ட் பண்ணி காமிக்கிறேன். இப்போ நம்ம என்னென்ன டேட்லாம் போட்டிருக்கோம் அப்படிங்கிறது இங்கே டிஸ்பிளே ஆகும். ஓகே, இதை வந்து நீங்கள் வந்து டபுள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதில் வந்து என்ன ப்ராடக்ட்டு எவ்வளோ அமௌண்ட்டுக்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது ஃபுல்லாகவே இந்த மாதிரி டீட்டெயிலாக உங்களுக்கு வந்து டிஸ்பிளே ஆகும். இந்த மாதிரி தான் நம்ம பண்ண எல்லாத்துக்குமே இந்த பிளேஸில் வந்து நம்ம வந்து ரிப்போர்ட் எடுத்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து கிராஃப் அப்படின்னா சேல்ஸ்க்கான கிராஃப் பார்த்துக்கலாம், பர்ச்சேஸ்க்கான கிராஃபும் பார்த்துக்கலாம், நெக்ஸ்ட் ப்ராடக்ட்கான கிராஃபும் நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ சேல்ஸில் வந்து லாஸ்ட் 7 டேஸ்க்கு நமக்கு எவ்வளோ வந்திருக்குது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். லாஸ்ட் 1 மந்த்துக்கு நம்ம எவ்வளோ வந்து சேல்ஸ் பண்ணியிருக்கோம், லாஸ்ட் 1 இயர்க்கானது. ஸோ அது வந்து இந்த பிளேஸில் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். அந்த மாதிரி தான் பர்ச்சேஸ்க்கானதே நீங்கள் பார்த்துக்கலாம். லாஸ்ட் 7 டேஸ்க்கு எவ்வளோ, 1 மந்த்துக்கு எவ்வளோ, 1 இயர்க்கு எவ்வளோ அப்படிங்கிறத நீங்கள் இங்கே வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் ப்ராடக்ட்டும் பார்த்துக்கலாம். லாஸ்ட் 1 வீக்கானது, நெக்ஸ்ட் வந்து லாஸ்ட் 1 மந்த்துக்கானது, நெக்ஸ்ட் வந்து 1 இயர்க்கானது. ஸோ இதில் வந்து நீங்கள் ப்ராடக்ட்டுக்கும் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இதில் வந்து நீங்கள் வந்து லாஸ்ட் 1 வீக் அப்படின்னு செலக்ட் பண்ணிங்கன்னா இங்கே வந்து டிஸ்பிளே ஆகும். அந்த மாதிரி சேல்ஸ்க்கும் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த வீடியோவில் வந்து நம்மளோட பைட் சூப்பர் மார்க்கெட் சாஃப்ட்வேரை எப்படி வந்து நம்ம ஃபுல்லாகவே ஆக்சஸ் பண்ணணும் அப்படிங்கிறத உங்களுக்கு வந்து 1 by 1 நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இதில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னாலும் ஸ்க்ரீனில் தெரிஞ்ச இந்த நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்மளோட பைக் ப்ராடக்ட்டை 1 by 1 உங்களுக்கு வந்து நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோஸை தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காமல் நம்மளோட பைக் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக டிஸ்பிளே ஆகும். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.